ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையம் ஆன்மீகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது அளவெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம மேல் தோலெல்லாம் சீவிட்டு நாலா பக்கமும் லைட்டாக கட் பண்ணிங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதனால் நாலா பக்கமும் நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸாக. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பஜ்ஜை விட கொஞ்சம் அதிகமான திக்காக நம்ம இதை கட் பண்ணுவோம். இப்போ இதை குச்சி குச்சாக கட் பண்ணுவோம். இது நல்லா திக்காக இருக்கணும், தின்னாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப தின்னாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே மொறுமொறுப்பாயிடும். இப்போ இதை ஸ்டிக்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி நல்லா திக்காகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கட்டமாக ஸ்கொயரான ஷேப்பில் இருக்குது. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு நம்ம இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்டார்ச் எல்லாம் நல்லா போகும். ஒரு 2-3 முறை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி வெள்ளை கலராக மாறணும். நம்ம நார்மல் தண்ணி அந்த அளவுக்கே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைஸில் இருந்தால் தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், பொரிச்சு எடுக்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் இதை வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டிக்கெல்லாம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்கொயராக நல்லா நீளமாக ஆனால் கட்டமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அதில் நம்ம உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் கொதிக்கும்போது போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது, பாதி வெந்தால் போதும். டக்குன்னு எடுத்துடணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா மாவாகிடும். அதனால நம்ம 4-5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஆஃப் பாயிலாக தான் இருக்கணும். ஆஃப் பாயில் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு சைலண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கனாவே அது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ இது தண்ணி போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டுக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இது நல்லா ஒட்டுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம பொரிக்கும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் உதிரக்கூடாது. அந்த அளவுக்கு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இதை பொரிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் தான் பொரிக்கணும். ஏன்னா இதை செகண்ட் டைம் நம்ம பொரிக்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இந்த அளவுக்கு வேகணும். இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா கொதித்ததும் அதில் இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரையாக வேகணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம பொரித்து எடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம சாப்பிட்டோம்னா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. இப்போது இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் நம்ம பொரிக்க போகிறோம். இதை நல்லா துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் இதுவும் ஃபஸ்ட் டைம் வேக போடும்போது 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா துணியில் போட்டு தொடச்சிக்கோங்க, தண்ணி இல்லாமல் இருக்கணும்.
இப்போ இது 3லேருந்து 4 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு பாருங்கள், பாதி தான் வெந்திருக்குது. ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ இதை டீப் ஃப்ரையாக நம்ம பொரிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம் தான், ஒரு 0.5 வித்தியாசம்தான் வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பொரிக்கிறதுக்கும் நார்மலாக மாவு இல்லாத போட்டு பொரிக்கிறதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். பட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதை விட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.